அழகாஷ் நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து சென்டென்ஸ் டு பி a ஹீரோன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோட் சொல்றேன், போன எபிசோட் மாதிரி இந்த எபிசோடு வேற லெவலான சீன்லாம் காத்துட்டு இருக்குது. ஆனா எதிரும் புதிருமா இருந்தவங்க எல்லாருமே இதுல கொஞ்சம் லைட்டா ஒத்துமையா வர மாதிரி காமிப்பாங்க. அந்த ஒரு சீன் எல்லாம் ரொம்ப குசுபமா இருக்கும். பத்தாதுக்கு திறமையும் பார்த்தா ஹீரோ கடைசியில தன்னையே தியாக மாட்ட லெவலுக்கு போவான். அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பரான சீன் தான். என்னால முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் கொடுத்து பண்றேன். நீங்களும் தொடர்ச்சியா பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரியா? சமத்தோட கதை கொடுப்பலாமா? இப்ப ஹீரோ பார்த்தா அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்தவன் இப்ப கண் முடிக்கிறான். ஏய் சைலோ, என்னடா திரும்பி கனவு எதனா கண்ணுங்கறியா? அந்த வெனிடாம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து உனக்கு கால் பண்ணி கூப்பிட்டு நீ பாட்டு என்னடா தூங்கிட்டு இருக்க? அப்படியா? என்னடா உனக்கு எழுப்பதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம அப்படின்ற திரும்ப தூங்க மனம் ஒன்னெல்லாம் எழுப்ப மாட்டோம் பாத்துக்கோ. ஏன் சரி என்ன நீ இங்கே இருக்க ஒண்ணுமா? என்னடா இப்படி கேட்ட? நீ என்னுடைய நைட்ரா, நான் உன் கூட தானே இருப்பேன். அது மட்டும் இல்லாம நீ பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில காடஸ கொண்டுட்டன்ற ஒரு கிரைம் பண்ண ஹீரோவா இருந்தாலும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ அப்படியாப்பட்டவெல்லாம் கிடையாது. உன் பாஸ்ட பத்தி எனக்கு கவலை இல்லடா. நீ பிரசன்ட் டைம்ல என்கிட்ட ரொம்ப நல்லவனா தான் இருக்க, மத்தவங்க கிட்ட இப்ப ரொம்ப நல்லபடியா தான் நடந்துக்கிறேன். ஆனா இங்க பேர் எதுவும் சொல்லாத. நான் உன்னுடைய காடஸ் பத்தாத்துக்கு நீ என்னோட நைட்டு அந்த ரீசனுக்காக தான் கூடிய இருக்க. தேவையில்லாத கதையை பேசி என்ன குழப்பாத. எந்த ரீசனும் வச்சு நீ என் கூட இருக்காத. உண்மையை சொல்ல போனா நான் தான் காடஸை கொண்டுட்டேன். அது எப்பவுமே மாறாது. என் மேல இருக்கிற பழி மட்டும். என் கூட இருக்கிறது உனக்கு தான் ஆபத்துன்னு மத்தவங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருந்துச்சுன்னா நீ இந்த இடத்த விட்டு கிளம்ப. அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாதுடா. நீ என்னோட நைட்டுன்னு சொல்லிட்டு தான் இருக்க அவங்ககிட்ட. அவன் இது கேட்டு கடுப்பாவ அந்த சமயத்துல பார்த்து திரும்பி அவன் கால் பண்றான். டேய் ஜெயலோ, நான் பேசுறது கேக்குதா? சொல்றா. பேசி பேசியே கழுத்து அறுத்துருவ போல. ஏப்பாடியோ நீ இன்னும் சாகலையா? உயிரோட இருக்கிறனால நல்ல வேலை. என்ன கொல்றதுக்காக திரும்ப வருவியா? உனக்கான ஒரு நெக்ஸ்ட் மிஷன் இருக்குடா. என்னடா பேசுற? ஆமா, ஏன்னா நம்ம எல்லாருமே கேனன் ஃபாடர் ஹீரோஸ்ல அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னமும் சாகாமையே உயிரோட இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் கேட்டுட்டு அவ கடுப்பு. டேய் வாடா, அவன் தான் மிஷன் இருக்கு சொல்றல, கிளம்பலாம் வா. அப்புறம் வெளியே பார்த்தா இன்னமும் நடந்துட்டு இருக்கு. ஆமா, முக்கியமா வந்து இப்போ உன்னை கால் பண்ணி கூப்பிட்டான்ல, அவன் யாரு? அவன் பேரு தான் தட்சியாண்டு. அவன் ஒரு மேஜிஸ்ட்ரி. என்னடா சொல்ற? ஆமா, அவனும் என்ன மாதிரி ஒரு ஹீரோஸ்ல ஒருத்தன் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோடைய கேங்க சேர்ந்தவங்க அதை எடுத்து விட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த கமாண்டர் பொண்ணு வந்து ஏதோ ஒரு லெட்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதுல பார்த்தா 13th காடஸா இருக்கிறவங்களை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு மிஷன் இருந்துச்சுல, அதுல வந்து ஜெர்வன் கேன் டனல்ஸ் சொல்லக்கூடிய இடத்து வழியா வந்து கூட்டு போறது அவங்களுடைய ஆபரேஷனா. சரி, ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த இடத்தையும் டீமன் பிளட் வந்து மொத்தமா டேக் ஓவர் பண்ணிருக்கோம் போலயே. சரியா சொன்னேன். 4th வார் எப்பயோ ஆரம்பிச்சாச்சு. உனக்கே தெரியும் இது வரைக்கும் எத்தனை டீமன் பிளைட் அண்ட் டீமன் லார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு. அதன் அடிப்படையில இப்போ ஒரு அழிஞ்சது மட்டும் இல்லாம இன்னொன்னு ரெடியா இருக்கு. அது அந்த இடத்த ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணிடுச்சு. பாஸ்ட் 20 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட மனித குலத்துடைய பாதிய அழிவை நம்ம பார்த்துட்டோம். மனிதர்கள் இருக்க இடம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிட்டு இடம் பெயர்ந்துட்டு இருக்காங்க. அதே போலதான் ஹீரோஸையும் நாங்க அந்த ஜெர்வன் கேன் டனல்ஸுக்கு இருக்கிற இடத்துக்கு அனுப்பி இருக்கோம். கண்டிப்பா நீ உன்னுடைய குதிரைகள் பயன்படுத்தி இந்த இடத்த விட்டு உன்னுடைய சோல்ஜர்ஸ் மூலியமா கிளம்பி அந்த இடத்துக்கு போனீங்கன்னா சீக்கிரமாவே அவங்களை மீட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு டீமன் லாடியும் தோக்கடிச்சலாம். ஓகே சார், பார்த்து போயிட்டு வா. அப்புறம் இன்னொன்னு, நீ இந்த ஹை பிரீஸ்ட் மெர்லினை மீட் பண்ண என்ன நினைச்சா இல்லையா? எதனா மீட் பண்ணினா கொஞ்சம் எனக்கு டீட்டெயில்ஸ் அவரை பத்தி நான் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே டென்ட் போட்டு தங்கி இருக்கும் போது காடஸும் எங்க பா நம்ம டோட்டாவா காணும். டோட்டாவா அவன் நெத்திக்கு ரிப்பேர் ஷாப்ல ஒர்க் பார்த்துட்டு இருப்பான். என்னது? ஆமா, இந்த சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் பத்தின ரிப்பேர் பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு தட்சியான்னு சொல்லக்கூடிய அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் மேஜிஸ்ட்ரியும் ஒன்னு பக்கம் அங்கதான் பக்கத்துல இருக்கான். இவனுக்கு எல்லாரும் எனக்கு கீழே வேலை பார்க்கறவனுங்க, நான் தான் இதுல சக்தி வாய்ந்த ஆளு அப்படின்னு அவன் பேசுறதுல, ஏன்டா டேய் சைலோ, இவர் யாரா? இவர் தான் மேஜிஸ்ட்ரியா? ஆமா, இவர் தான் ஃபெடரேட்டர் கிங்டம் ஆஃப் கிங். ஆனா கிட்டத்தட்ட நடந்த ஒரு போர்ல வந்து இவருடைய கிண்டத்தை இவர் இழக்க வேண்டிய நிலைமை வந்ததுனால அதுக்கப்புறம் எங்க கூட இணைஞ்சு இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயத்துல நிறைய விதத்துல இவர் தான் கூட இருந்து உதவி பண்ணிருக்காரு என்னை காப்பாத்துறதுக்காக. நான் ஒரு கொலைக்காரன் இல்லன்றத இவர் என் கூட நின்று சொன்னாரு. என் கூட இருக்கிற ஒரு டெரரிஸ்ட்னே சொல்லலாம். அப்புறம் அவங்க கோடாரி வச்சுங்கிறானே, அவன் யாரு? ஆக்சுவலி அவன் தான் தட்சியா. இங்க இருக்கிறவன் தான் வெனிடம். இவ என்ன கிரைம் பண்ணான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இவ எனக்கு முன்னில இருந்தே வந்த ஒரு ஹீரோ. அப்படியா? என்னடா தெரியலன்னு சொல்ற? என்னடா கதை? ஆமாப்பா, இந்த இடத்துல ஹீரோஸா போகிற நாங்க திரும்பவும் இறந்தோம்னா கண்டிப்பா திரும்ப ரெசரக்ட் ஆகிற அந்த ஒரு சமயத்துல என்னுடைய ஒவ்வொரு மெமரிஸ் அழிஞ்சு போயிடும். அது ஒரு சாபம்னே சொல்லலாம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு முட்டி மோதி ஒரு இடத்துக்கு வர அதுல இருக்கிற மக்கள் எல்லாமே இவங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. ஏன் இந்த டவுன்ல இருக்காங்களா இப்படி நடந்துட்டு இருக்காங்க? இங்கேயும் வந்து டீமன்ஸ் அட்டகாசம் பண்ணதானே? ஆமா, உண்மையா சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த லேண்டையும் டீமன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குபைட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் சில மிலிட்டரி சோல்ஜர்ஸ் பார்த்தா அந்த இருக்க மக்களை வந்து அந்த இடத்த விட்டு போக சொல்லிட்டு இருக்கும் போது, ஆனா அவங்க இதை தவிர வேற எதுவும் வாய்ப்பே இல்லையா, வழியே இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்புறம் ஹீரோவும் ஒருத்தங்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமான்ற மாதிரி கேட்கவும் அங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன்ற விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. பதட்டப்படாதீங்க, இந்த இதுல இருக்கிற டனல்ஸை நாங்க போயிட்டு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டூல்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க எந்த அர்த்தமும் இல்லாம இந்த டைம்ல வந்து கேட்கறது ரொம்பவும் தப்பான விஷயம். உங்களால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க கடை போயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கிராமத்துல இருந்த அதே பொண்ணு, மிஸ்டர் ஒரு நிமிஷம் இல்லைங்க, என்னமா வேணும் உனக்கு? நீங்க கேட்ட டனல் வந்து இந்த வழியா தான் இருக்கு. தேங்க்ஸ்மா, ஆனா இன்னொரு விஷயத்த சொல்றேன். போன எங்க அப்பாவும் திரும்ப வரல. அவர் சொன்னாரு என்னுடைய பிறந்த நாளுக்கு திரும்ப வருவேன் அப்படின்னு நான் வருதுன்னு சொல்றதுல ஹீரோக்கு அவகிட்ட என்ன சொல்றதுனே தெரியல. இருந்தாலும் அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். சரி, எதுக்காக எனக்கு மட்டும் இந்த மாதிரியான எமோஷன் சீன் எல்லாம் ஒர்க்கிறாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் டனல் இருக்கிற ஏரியாவை நோக்கி தான் எல்லாருமே இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கும் போது காடஸும் ஏன்பா நம்ம போற டனல் வந்து எப்படியாப்பட்டது? இந்த டனலை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த இடத்துல உருவாக்கி தருது
வருவாங்க. என்னதான் சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்கடா. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த டெம்பிள் சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே தங்களுடைய அறிவுகளை பயன்படுத்தி இந்த டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக இந்த டனல்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட விசேஷமான அயனை பயன்படுத்தி செய்யக்கூடிய வெப்பன்ஸை பயன்படுத்தி அதுங்களை அழிக்கிறதுக்கான சரியான வழியை கண்டுபிடிச்சாங்க. அதன் அடிப்படையில தான் நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு வெப்பன்லையும் அப்படியாப்பட்ட அயன் கலந்துருக்கிறதுனால அதுங்க பயங்கரமா செத்து போகும். ஹீரோவால கிட்டத்தட்ட ஒரு 2 டாஜரை பயன்படுத்தி சண்டை போட முடியும். மேஜஸ்ட்ரி மட்டும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவருடைய ஜீனியஸ் லெவல் தான். அவர் பார்த்தா போன் பண்ணி கேஜெட்லாம் வச்சு நோட்டி வந்துங்கிறாரு. எங்க பாருங்க காடஸ், அந்த ஒரு ஸ்கேட் ஸ்கில்ஸ் சொல்லக்கூடிய அந்த டனல்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் அபாரமான சக்திகள் கொண்ட வெப்பன்ஸை உருவாக்கி டீமன்ஸ் அழிக்கிறதுக்கு உதவியா இருக்குங்க. அப்புறம் அதுக்கான மேப் இருக்கிற வழியை அவகிட்ட கொடுக்கவும் இன்னொரு பக்கம் அவன் ஒரு லைட் லேம்ப் எடுத்து காமிக்கிறான். இது சூப்பரா இருக்கேப்பா, இதுவும் அந்த ஒரு அயனால தான் செஞ்சது. இதுங்களை பயன்படுத்தி தான் நம்மளுடைய எனிமேஸ் அழிக்க முடியும். காடஸ் ஜெயிலோ இது சூப்பரா இருக்குடா. ஆனா முக்கியமான விஷயம்ப்பா, இந்த டனல்ஸ்ல இருக்க வேலை பார்க்குற ஆளுங்க எல்லாருமே சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போயிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா டீமன்ஸோடைய அட்டகாசம் இந்த இடத்துல அதிகமாயிடுச்சு. அதுங்க மட்டும் இல்லாம அதுங்களுடைய எண்ணிக்கை இந்த இடத்தையே நாசம் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. எனக்கு தெரியும் அந்த டீமன் பிளேட்ஸுங்க பண்ண வேலையால தான் இந்த இடத்துல இருக்கிற மைனிங் வேலை பார்க்குற ஆளுங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு போனதுக்கான காரணமா இருக்கும். பட் இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன்ல இன்னமும் இது ஆக்டிவ் ஆயிருக்கும்னு நம்புறேன். அப்புறம் இன்னொன்னு சைலோ நம்மள மட்டும் இந்த ஒரு மிஷினுக்காக இந்த இடத்துல வர வைக்கல, ஓடவே அந்த ஹோலி நைட்ஸ் சொல்லக்கூடிய ஆட்களையும் அந்த இடத்துல வர வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு டீமன் லார்ட் வேற இருக்கான், அவனையும் போட்டுதலாம். நம்ம நீ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கமாண்டர் சொல்லிருப்பாங்க பொண்ணு ஒருத்தி, அவளும் இந்த இடத்துக்கு வருவா. ஏய் காமெடி பண்ணது அவளும் வரலாம், கவலைப்படாத, ஈஸியா அவளை கரெக்ட் பண்ணதுக்கான வழியை நான் சொல்லி தரேன். ஏன்னால மட்டும் உள்ள வர முடியாது கண்ணா அப்படின்ற மாதிரி அவன் தொலைவானே உள்ள போன மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் இவங்க போனவங்க பார்த்தா அந்த இடத்துல அந்த அயன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக மைனிங் வேலையை பார்க்க ஆரம்பிக்க ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேஜஸ்ட்ரி பார்த்தா உன பக்கம் ஏதோ ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிக்கிறாரு. தற்செயா சொல்லக்கூடியவன் பார்த்தா பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காடஸும் நானும் உங்களுக்கு உதவி பண்ணடா, எப்படியாச்சும் இது எடுத்து ஆகணும்டா இன்னைக்கு. ஹீரோவும் கடுப்புல ஏய் காடஸ் கம்முனு நீ உட்காரு, அதுவே போதும், ஏன்னா உன்னுடைய எனர்ஜி நீ வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அந்த டைம் பார்த்தா அந்த கமெண்ட் அந்த வந்துருவா. பரவாயில்லையே, எங்களை காட்டிலும் இந்த இடத்துல இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே நீங்க தான் சீரியஸா உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க போல சைலோ. ஏன்னா நீங்க இந்த இடத்துல சாகரத்துனே வந்திருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். காடஸ் நீங்க கவலையப்படாதீங்க, இந்த இடத்துல நாங்க ஒரு டென்ட் அமைச்சு நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வழியை கொடுக்குறோம். இல்ல நான் என்னுடைய நைட் கூட தான் இருப்பேன், அவனுக்கு ஒரு காடஸா நான் இருப்பேன். ஆனா அந்த டைம் பார்த்தா மேஜஸ்ட்ரியும் காடஸோடைய விஷயம் என்னவோ அதுதான் நிறைவேற்றணும் உங்களுடைய வேலை. ஃப்ரண்ட் லைன்ல நின்று நீங்க அவங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டு தான் ஆகணும். தேவையில்லாத கதைகளை சொல்லிட்டு இருக்கு எதுவும் பேசாதீங்க. கிங்கோடைய ரெக்வெஸ்ட் ரிஜெக்ட் பண்ணா என்ன நடக்கும் தெரியும்ன்ற மாதிரி அவன பக்கம் கத்திட்டு இருக்கான் மேஜஸ்ட்ரின்ற நேரத்துல. கமெண்டரும் ஏய் ஜெயிலோ இந்த ஆளு ரெசரக்ஷன் ஆனா இல்ல ரெசரக்ட் ஆனதுல என்ன சைடு எஃபெக்ட் வந்துச்சடா. ஏய் இவன் எப்பவுமே இப்படிதான்ப்பா. ஜெயிலோ இந்த முறை என்ன பிளான் பண்ணிருக்க, எப்படி சண்டை போடலான்னு. பரவாயில்லையே, இந்த முறையும் நான் நம்ப போறீங்களா, ஆச்சரியமா இருக்கு. எனக்கு வேற வழி இல்ல. ஆனா இந்த முறை வந்திருக்க இந்த ஒரு மிஷின்னால நான் உன்னை எதுவும் இந்த முறை பண்ண முடியாது. கண்டிப்பா அடுத்த முறை வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டித்து பண்ணாம விட மாட்டேன்டா. சரி ஓகே கமெண்டர், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றீங்க பாரு. எனக்கு யாரும் இந்த இடத்துல இந்த மிஷினை பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதே ஆளு தான் உங்களையும் அமைச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு மேல இந்த டெம்பிள் ஆளுங்க சேர்ந்தவங்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பா நம்மள இந்த இடத்துல பலி கொடுத்தாச்சு அந்த டீமோட தோக்கடிக்கணும் வந்து ஆசைப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த மாதிரி சொல்றேன், ஏன்னா இந்த இடத்துல மைனிங் பண்ணவங்க யாருமே இல்லாம கடைசியில பார்த்து இந்த இடத்துல ஒரு பெரிய டிராப்பை போட்டு வச்சுட்டு கம்முன்னு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம இந்த முறை இந்த காடஸை ப்ரொடெக்ட் பண்ணி அவனை தோக்கடிக்கணும். இதுல நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தாலும் எனக்கு ஓகே தான், இல்ல தனியா நான் சண்டை போனாலும் எனக்கு ஓகே தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். டெம்பிள சேர்ந்த ஆட்கள் வந்து காடஸை பயன்படுத்தி ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க. அவங்களுக்கு காடஸ் தேவைன்னு நினைக்கிறேன். இங்க பாரு கண்ட சப்ப கட்டுற சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்து என்ன ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாக்காத. இந்த மிஷின்ல தான் நான் ஃபோக்கஸ் ஆக போறேன். இவ சொல்றத காதலே வாங்க மாட்டா, திமிரு பிடிச்சவா, எல்லாத்தையும் பின்னாடி புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சுரங்க பாதையை வந்து ஹீரோ லைட்டா ஓபன் பண்றவா. இன்னொரு வழியில பார்த்தா அந்த டீமன்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. தட்சியம் சொல்லக்கூடிய பார்த்தா போயிட்டு போல கட்டி அடிக்கிறான் அந்த ஒரு மைனிங் டூலை வச்சு. ஹீரோவும் பக்கம் தன்னோட எக்ஸ்ப்ளோஷன்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ணலாம்னு பார்க்கவும் ஆனா அது எல்லாத்தையுமே அது ஈஸியா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதுங்க. தட்சியா நீ தானே எதனா பண்ணணும் இதுல. அவன் வேற லெவலா கிண்டி எடுக்கிறான் அதோடைய குடல் எல்லாம். காடஸே பார்த்துட்டு இவன் வேற லெவலா சண்டை போறானேப்பா, மொத்தமா சோழியை முடிச்சுட்டாங்க. நீ தாண்டா என்னோட எலைட் சோல்ஜர் வேற லெவல்ரா அப்படின்னு ஒரு பக்கம் அந்த மேஜஸ்ட்ரி சொல்ல இவன் கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்து ஆகணும்ப்பா, ரொம்ப வெறி ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஒன்னும் உள்ள போய் பார்க்கறதுல அந்த செவரு ஃபுல்லா கூட பார்த்தா டீமன்ஸோடைய அந்த வேர்கள் எல்லாமே ஊடுருவி இருக்கு. இந்த சர்ஃபேஸையும் இதுங்க இல்லையா. சரி ஓகே, இந்த ஹோலி நைட்ஸ் ஃப்ரண்ட் சைடுல பேஸ்மெண்ட்டுக்காக பாதுகாப்பு நிக்கவேங்க, இங்கே கேம்ப் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவா அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. டே நான் உனக்கு உதவி பண்ணடா, எந்த தடவை இதை ஃபீட் பண்ண சொல்லிட்டு அவன் தடுமாறிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு உதவி பண்ண போனவுக்கு அவன் பார்த்தா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான். இங்க பாரு உதவி பண்ணு தப்பு இல்ல, ஆனா தயவு செஞ்சு இடத்துல மட்டும் இருக்காது. அதுக்கப்புறம் உதவி பண்றதுல பேர்ல அவ காமெடி பண்ணிட்டு இருக்க, எதையாச்சும் ஒழுங்கா பண்றியா நீ, இதை சுத்தி பேரியர் அமைச்சு நமக்கு பாதுகாப்பா இருக்க போறேன். சரி நான் போய் மத்த வேலைகளை பாக்குறேன், இது முடிஞ்சாச்சு. என்னடா சொல்ற, வேற என்னடா வேலை பார்க்க போறேன், சமைக்கணும் இல்ல சாப்பிட வர தேவையா. அப்புறம் பார்த்தா நம்ம ஜீனியஸ் மேஜஸ்ட்ரி பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை டிஃபென்ஸ் சிஸ்டமா கண்டுபிடிச்சு வச்சிட்டு இருக்கான். டேங்கப்பா பயங்கரமா இருக்குல்ல, இது டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்ல போட்டு அங்க டெஸ்ட் பண்ண அது பார்த்தா வேற லகரமா ட்ராப்பா இருக்கு. எதனா டீமோன் வச்சுன்னா க்ளோஸ் அப்ல இது போட்டு குத்தி ஏத்துறோம். என்னோட ஜீனியஸ் லெவலுக்கு அளவே இல்ல தானே. ஹீரோ கடுப்பாட்டு என்ன இது ரொம்ப க்ளோஸ்ல மட்டும் தான் அட்டாக் பண்ணது, லாங்கா போவதா. டேய் எப்படியா இருந்தாலும் எந்த டீமனா இருந்தாலும் கிட்ட வந்து தானே ஆகணும், அப்ப அடிச்சுக்கொண்டா. முக்கியமா பார்த்தாதுக்கு இந்த கீயை நான் பயன்படுத்தணும்னா மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுருவேன், ஏன்னா மொத்தமா வெடிச்சு தர்றதுதான் இது கீயை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா நம்ம ஹீரோவோ தட்டியாவோ சேர்ந்து அந்த கீயை புடுங்குறானுங்க அவங்க கிட்ட இருந்து. டேய் என்னடா பண்ணிக்கிறீங்க, டேய் நாயே கொஞ்சம் விட்டு அவங்க கூட இருக்கவங்க தானே நீ ஃபர்ஸ்ட் பேசியே கொள்ளுவேன், அப்புறம் பார்த்தா இந்த கீயை வேற பயன்படுத்துவோம் பழம்பின, அப்புறம் நம்ம எல்லாரும் இந்த சேர்த்துருவோம் சொல்லிட்டு உஷாரா புடிங்கிறாங்க அவங்க கிட்ட. ஹீரோஸ் அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்களப்பா, என்னப்பா இது நியாயமாரி இந்த கதையில அப்படின்ற மாதிரி கேடஸே பார்த்து கடுப்பா வரான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா அவங்களுக்கு சமைச்சிட்டு இருக்க ஜீனியஸ் மேஜஸ்ட்ரி பார்த்தா அவனை பக்கம் ஃபயர் எடுத்து வந்து கொளுத்தி போடுறாரு மொத்தமா.
சந்தோஷமா யோ மேஜஸ்டி நீ பண்ற வேலை எனக்கு பக்குன்னு இருக்கியா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம காடஸ் வந்து அவங்களுக்கு சாப்பாடையும் இன்னொரு பக்கம் கூட மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பரவாயில்லையே ரொம்ப கடினமா உழைக்கிறன்ற மாதிரி தான் பாக்குறான். இந்த சாப்பாடு சூப்பரா இருக்கும் எல்லாரும் சாப்பிடுங்கடா. ஏன் நைட்டு நான் இது மாதிரி ரெடி பண்ணது கடையில் இதான் பர்ஃபெக்டா ரெடி பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு இவங்க சந்தோஷமா அந்த சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. காடஸும் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்பான். என்ன சைலோ எல்லா விதமான மிஷினும் இப்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம டீமன் லாட நம்ம தொடாம இருக்குது எல்லாத்தையுமே க்ளோஸ் அப்ல வச்சு வாட்ச் பண்ணிட்டோம், பேரியரும் கிரியேட் பண்ணிட்டோம் ப்ராபப்ளி. ஆனா இன்னும் முழுசா முடிக்கல வேலையை. கவலைப்படாத நீ என்னுடைய ஹோலி நைட்டா இருக்கல, அதனால காடஸோடைய பவரை நான் கொடுக்குறேன்டா. இங்க ஏமா வந்தாலும் தூக்கி போட்டு அடிக்கிறோம். ஓகே ஓகே ரொம்ப பேசாத. இன்னொரு விஷயம் என் நைட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த டீமன் லாட ஒன்னா சேர்ந்து தோக்கடிப்போம். யாரும் வேணாம் முட்டாள்தனமா பேசாத. நான் வரக்கு தான் போய் சண்டை போட போறேன். உனக்கு ஒரு காடஸ சபா நைட்டர் பண்ண கூட எதுவும் தேவையில்ல. நீ ஹோலி நைட்ஸ் கூடி அந்த இடத்துல வெயிட் பண்ணு. எப்ப பார்த்தாலும் இதான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப வெறுப்பாகுது. நான் கூட சேர்ந்து தான் சண்டை போடுவேன், என்ன உதவியா மாட்டியா? ஏன்னா என் பவர் சுப்ரீமானது. அந்த ஒரு பவர் நீ பயன்படுத்தினா அந்த மான்ஸ்டர்ஸை ஈஸியா அழிக்க முடியும். மத்தவங்க கஷ்டப்படணும்னு பாத்துட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்தா மேஜஸ்டியோட ஒரு டிவைஸ் மூலியமா அவனுக்கு கம்யூனிகேஷன் மூலியமா அலர்ட் வருது. அந்த கமாண்டரோட மெயின் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து அலர்ட் வருது. அப்புறம் அவ பார்த்தா இந்த இடத்துல டீமன்ஸ் எல்லாம் நம்மள சுத்தி வளைச்சிச்சுங்க, கொஞ்சம் பேக்கப்புக்கு ஆளுங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஆல்ரெடி அந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருந்த டிராப்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ணதுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா பார்த்தா எல்லாருமே மனிதர்கள் தான். மனிதர்களே ஒரு மாதிரி டீமனா வெறியா மாறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கமாண்டர் தன்னுடைய படைகளோட போயிட்டு அந்த இடத்துல வேற லெவல அட்டகாசமா சண்டை போட்டுங்கிறான். அங்க ஹீரோவுடைய கேங் வந்து பார்த்து ஆல்ரெடி பார்த்தா நிறைய நைட் செத்து போன நிலைமையில இருக்காங்க. இவனுக்கு உதவி பண்ணி ஆகணும், கண்டிப்பா இவங்க எல்லாருமே கொண்டுடுவோமான்ற மாதிரி பார்க்கவும் அந்த டைம் பார்த்தா காடஸும் சைல ஒரு நிமிஷம் நில்றா, இவங்க யாரும் டீமன்ஸ் கிடையாதுடா, நார்மலான ஹியூமன்ஸ் தான்டா, இவங்கள டீமன்ஸா மாத்தி இருக்காங்கடா. எனக்கு தெரியும் அது, ஆனா நமக்கு வேற வழி இல்ல, அவங்க எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க. ஏய் கமாண்டர் உன்னுடைய நைட்ஸ்க்கு ஆர்டர் கொடு, அவங்க எல்லாருமே தொலை வர சொல்லு. ஆனா அவ பெருசா கேட்கறதுல மேஜஸ்டி பார்த்த உடனே தட்சோயா எல்லா விதமான டீமன்ஸையும் அழிச்சிடுறா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு சொடக்கு தான் சொல்லுவான். அவன் பார்த்தா இன்னைக்கு நான் எதையும் விட மாட்டேன், சோற வர எல்லாரும் மாதிரி போட்டு எல்லாத்தையுமே கொண்டு எடுப்போம் பாருங்க. வேற லெவல் வெறியா இருக்கான். காடஸ் பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருக்கான். இங்க ஒரு மோசமான விஷயம் பாயுது, இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே திரும்ப தன்னுடைய டவுனுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இவங்களுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அது உண்மைதான். இப்ப நமக்கு வேற எதுவும் பண்ண முடியாது, இவங்களுக்கு கொண்டுதாகணும், நமக்கு வேற வழியும் இல்ல. அதுக்கப்புறம் மொத்த ஹீரோ வெறியா அங்க போயிட்டு பிளாஸ்ட் பண்ணி சண்டை போறான். இதை பார்த்துட்டு கமாண்டரோ தன்னுடைய படைகளை அனுப்பி மொத்தத்தையும் தோழியை முடிக்க சொல்றான். தொடர்ச்சியா சண்டை போவதுல நிறைய கொண்டுட்டாங்க. சில பேருக்கு பார்த்தா இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம உடம்பு சரியில்லாம போகுது. நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் இந்த ஒரு மிஷன் ரொம்ப கஷ்டமா தான் பாருங்க. ஆமா ஹியூமன்ஸே இப்படி மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அந்த டைம் பார்த்தா ஹீரோவோ ஒருத்தனை கவனிப்பான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஹியூமன் ஒளிஞ்சிட்டு இருப்பான். டேய் நீ நல்லா தானே இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு? என்னால அந்த சத்தத்தை கேட்க முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாருக்கும் அது கேட்கலையா? கமாண்டரும் அதுக்கப்புறம் இங்க வந்த மைனஸ்ல சில பேர் இந்த இடத்துல மாட்டிக்கினாங்களா, அதுல இவனும் ஒருத்தன் இங்க தான் போகாம இருக்கான். டக்குன்னு பார்த்தா மேஜஸ்ட்ரியும் லம்ப இவனை காப்பாத்தி ஆகணும்ப்பா, எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய குணம் காப்பாத்துல மட்டும் தான் முக்கியமா இருக்கணும். நம்மளால முடியாது, நம்மளுடைய மிஷின் வந்து இந்த இடத்துல இருக்கிற டீமன்ஸை கொல்றது மட்டும் தான், அதனால சிவிலியன்ஸை காப்பாத்துறது கிடையாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் கமாண்டர் ஒரு பக்கம் கத்துறான். இதனால பெரிய இழப்பு தான் நமக்கு ஏற்படும். சைலோ நான் சொல்ற ஒப்பீனியன் எப்படி இருக்கு? ஏன்னா இந்த ஒரு ஆபரேஷனை நம்ம ரெஸ்கியூவா மாத்திட்டோம்னு வச்சுக்கேன், நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஏன்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, என்கிட்ட இருக்கிற ஆட்களும் கம்மியா தான் இருக்காங்க. நீ இந்த மாதிரி சொல்றது எது வந்தாலும் நான் எதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நம்ம இந்த விஷயத்துல ஃபைட் பண்ணினே எப்படியாச்சும் இந்த சிவிலியன்ஸை பாதுகாப்பா வெளியே கூட்டு போனோம். அந்த டைம் பார்த்தா அந்த ஒருத்தன் வந்திருப்பான். அதான் அந்த பிரீஸ்ட்ல இருந்த ஒருத்தன் தான் கமாண்டர் கிவியா. அந்த ஆள் சொல்றதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. இந்த என்டையர் டனல்ல மிகப்பெரிய சீல் போட்டு வச்சிருக்காங்கன்ற போது சாதாரண மக்களை காப்பாத்து உங்களுடைய வேலை கிடையாது. உங்களுக்கு கொடுத்த மிஷின் என்னவோ அதை பாருங்க, அதுதானே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர். எனக்கு நல்லா புரிஞ்சு சார். மேலெடுத்து ஒருத்தரவை அப்படியே அவ பின்படுத்தல, வேற எதுவும் பேச முடியல. அவங்க கிட்ட மேஜஸ்ட்ரி பார்த்துட்டு கடுப்பாவான். என்னடா பேசிட்டு இருக்க, சாதாரண மக்கள் சாகணும் இந்த இடத்துல, முடியாது, இதுக்கு நான் எதிராக இருக்கேன் அப்படின்னு கடுப்புல இவன் போய் அடிக்கலான்னு போகும்போது அவனை தடுக்கிறாங்க. டேய் நாட்டை இழந்த கிங்கடா நீ, இதுக்கப்புறம் இந்த இடத்துல உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல ஆர்டர் கொடுக்க. டேய் நீ அவங்கள சேர்ந்த ஆள் தான்டா, துரோகம் பண்ண வேண்டாம் நீ. அந்த டைம் ஹீரோவும் மேஜஸ்ட்ரி பொறுமையா இருங்க, நீ ஓவரா பேசினா உடனே கொண்டுருவாங்கயா. என்னடா எனக்கு துரோகம் மாட்டே, நீ சொன்னா கேட்க மாட்டே. அந்த டைம் பார்த்தா காடஸ் சொன்ன பக்கம் இவளை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கத ஹீரோவும் பார்க்க அந்த கிராமத்துல இருந்து அந்த பொண்ணும் இவளை பார்த்ததே அப்படி யோசிச்சு பார்த்துட்டு வருத்தப்படுறான். ரெஸ்கியூவும் பண்ணிதாகணும், நான் இதை பாத்துக்கிறேன். என்னடா பண்ண போறேன், நான் ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போட போறேன். உன்னுடைய ஹோலி நைட்ஸ் கூட இந்த இடத்துலயே காடஸை பாத்துக்கும், யாரும் இந்த இடத்துல தேவையில்லாம சாக தேவையில்ல. நான் ஹீரோல நான் செத்து திரும்ப ரெசரக்டர் ஆயிடுவேன், அதனால நான் தனியாவே போயிட்டு பாத்துக்கிறேன். அந்த பிரீஸ் எதிர்பார்த்தது போலயே பார்த்தா ஒரு பக்கம் அவன் வில்லத்தனமா சிரிக்கேன். ஆனா நம்ம காடஸும் டேய் நானும் கூட வரும்டா, வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு சண்டை போடுவோம். முடியாது காடஸ், இந்த முறை நீ என் கூட வர போறது இல்ல, இந்த நைட்ஸ் கூட இங்கே நீ தனியா போன செத்துருவன்ற மாதிரி சொல்ல. பரவாயில்ல எப்ப பார்த்தாலும் இதை சொல்றீங்க, இங்க பாருங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், எக்காரந்து கொண்டு யாரும் காடஸை விட்டு அவங்களை நீங்க தான் பாதுகாக்கணும், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டீம் எல்லாரும் பார்த்தா உன்னோட பக்கம் வெறியா காத்துட்டு இருக்க. அந்த இடத்துல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.